நீங்க என்னோட அம்மா. நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் நான் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேம்மா. உங்களை ஒதுக்க மாட்டேன். உங்க கூட தான்மா இருப்பேன். எனக்கு எல்லாமே நீங்க தான்மா. மா, சத்தியமா எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு போக மாட்டேம்மா. இங்க பாருங்க, நீங்க என்ன முழுசா நம்பலாம். நீங்க எது பண்ணாலும் அது என் நல்லதுக்காக தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி எந்த நிலைமையிலையும் நான் உங்களை விட்டே கொடுத்துட மாட்டேம்மா. ஏன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா. நீங்க இங்க யாருக்கும் பயப்பட வேண்டாமா. தைரியமா என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. பிளீஸ் என்ன நம்புவீங்கன்னு நினைக்கிறேம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ஆதி. ஸ்வேதாவுக்கு உன்னோட கல்யாணம் நடக்காம போனதால அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அவ எது பேசினாலும் நான் கண்டுக்காம இருக்கேன். இப்ப ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த கோவத்துல தான் ஸ்வேதா அப்படி நடந்துக்கிட்டா. சின்ன விஷயம் ஆதி. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஆதி, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம் இல்லப்பா. ஸ்வேதாவை நான் சமாளிச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஆதி, அம்மாவை நம்பு. ஓகேவா? சரிம்மா, இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீங்க சொல்றத நான் நம்புறேன். சரி, சாப்பிட்டு படுங்கம்மா. சரிப்பா. ஐயோ கடவுளே, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை? ஆதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் இனி கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ, ஆதி, என்னாச்சு? நான் அப்பல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்களே. பாரதி, உங்களுக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? நீங்க தான் சொன்னீங்களே ஆதி. அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க எதுவும் சொல்லல பாரதி. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அம்மா இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க அம்மாவை மிரட்டுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது வெறும் யூகம்தான், ஆனா ஏதோ தப்பா இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆதி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். முதல்ல அதுக்கு அம்மா உங்களை நம்பணும். உண்மைதான். ஏதோ ஒரு இடத்துல அம்மாவை தனியா விட்டுட்டு வந்த மாதிரி தோணுது. எல்லாரும் சொந்தம் தானே, கூட்டு குடும்பமா இருக்கிறப்போ எந்த தப்பும் நடக்காதுன்னு நான் இவ்வளவு நாள் நம்பிட்டேன். ஆனா அம்மா நடந்துக்கிறது, பேசுறது எல்லாமே சுத்தமா மாறி போச்சு. அவங்க யாருக்கோ எந்த விஷயத்துக்கோ கட்டுப்பட்ட மாதிரி இருக்காங்க. இது என்னோட அம்மாவே இல்லை பாரதி. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒத்த ஆளா இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இதை அந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. அந்த அம்மா இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. ஆதி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இப்பதானே ஏதோ தப்பா இருக்குங்கிறது புரிஞ்சிருக்கு. பாத்துக்கலாம். அம்மாவுக்கு எதுவும் பெருசா பிரச்சனை இருக்காதுல்ல? ஆதி, அத பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. நாம நல்லது நினைச்சோம்னா நல்லது மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்ல பாரதி, அந்த 50 லட்சம் ரூபாய யார் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. அதுல ஏதோ சீக்கிரட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு பாரதி. ஆதி, அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க. அந்த பணம்
யார்கிட்ட போச்சு எதுக்காக போச்சுங்கிற மொத்த விவரத்தையும் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னோட பொறுப்பு. நீங்க படுத்து தூங்குங்க ஆதி. ஆதி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க ஆசையாக ஒருத்தன் பூவெல்லாம் தூக்கி போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்னங்க இவ்வளோ கல்லஞ்சக்காரியாக இருக்கீங்க? சார், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு சார். உங்களை மாதிரி 24 ஹவர்ஸ் என்னால் லவ் மூட்ல இருக்க முடியாது. ஆதி, வேணா, பக்கத்துல வராதீங்க. பாரதி, ஹனிமூன் மேட்டரை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா? ஹனிமூன் தானே, நல்லா யோசிக்கலாம். நாம யோசிச்ச உடனே உங்க வீட்ல இருக்கிறவங்க நம்மள அமுச்சு வச்சுட்டு தான் மத்த வேலையெல்லாம் பாப்பாங்க. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க ஆதி, அப்புறம் உங்களை கடிச்சு வச்சிருவேன். கடி 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 கடி. ஆதி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. உங்களை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. விடுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாரதி, இப்ப என்ன ஹனிமூன் போனோம் அதானே? போலாம், இப்ப விடுங்க. ஆதி, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் சொன்னதுதான் போதுமா? இப்ப நான் ஆபீஸ்க்கு போலாமா? விடுங்க. தமிழ், நீனும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? ராணி அக்கா எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு வராங்கம்மா. நீங்க கிளம்புங்க, நான் அவங்களோட போய்க்கிறேன். சரி, வா போலாம். வாங்க ஆதி. பாய் பாய். என்னம்மா, இன்னும் கிளம்பலையா? என்னடி கிண்டலா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அம்மா, வண்டி பஞ்சர் ஆனா எனக்கு எப்படிமா தெரியும்? பாரதி, நீங்க வண்டியை லாக் பண்ணிட்டு இங்க கார்ல ஏறுங்க. உங்க கார்ல எல்லாம் நான் ஒன்னும் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். என்ன பாரதி, பெரிய வம்பா போச்சு. ஆனாலும் நீங்க அப்பப்போ என்னமோ மாதிரி ஆடுறீங்க. என்னமோ மாதிரியா? ஹலோ ஆதி, என்ன என்னமோ மாதிரினா நான் என்ன லூசுன்னு சொல்றீங்களா? ஏய், எதுக்கு நீ கேக்க பக்கன்னு சிரிக்கிற? பாரதி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? இப்ப என்ன, ஆபீஸ்ல நீங்க என் கூட கார்ல வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? ஆபீஸ்க்கு முன்னாடி தெருவிலே நான் உங்களை இறக்கி விட்டுடுறேன். நீங்க நடந்து பொறுமையா வாங்க, ஓகேவா? அம்மா தாயே, எப்படியும் ஆட்டோக்கு 150 ரூபா கொடுத்து தானே வர போறீங்க. அந்த 150 ரூபாய் என் ஆட்டோ டிரைவரா நினைச்சு எனக்கு கொடுத்துருங்க. நான் உங்களை பத்திரமா ஆபீஸ்ல விட்டுறேன். அப்பா, சக்சஸ் பா. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஏய், இப்ப எதுக்குடி நீ இவ்ளோ சந்தோஷப்படுற? உங்க அப்பா கூட நான் கார்ல தானே போறேன், ஃப்ளைட்ல ஒண்ணு போலையே. என்ன பாரதி, வாங்க கார்ல ஏறுங்க, வாங்க 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 பாரதி. அங்க 2 பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கும் என் பொண்ணுக்கும் 1000 ரகசியம் இருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? நாங்கள் 2 பேரும் ஈவினிங் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன தமிழ், கரெக்டு தானே? கரெக்ட் தான் ஃப்ரெண்ட். தமிழ், எல்லாம் ஓகே தானே? டபுள் ஓகேப்பா. எனக்கு தான் ராணி அக்கா இருக்காங்களே. சரி, பார்த்துக்கோங்க. ஈவினிங் போகலாம். ஓகேப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் தமிழ், லஞ்ச் எல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? ஓகேம்மா, நீ பத்திரமா
பாய். என் புத்து இருக்குது ஆசை ஓமே. பாரதி கொஞ்சம் சரிங்களே. காலைல ஆஃபீஸ்க்கு போறப்போ கேட்குற பாட்டா இது? என்ன சிரிப்பு? முதல்ல பாட்டை மாத்துங்க. ஆதி, இது நம்ம ஆஃபீஸ்க்கு போற வழியே இல்ல. எங்க போறீங்க? ஆதி, விளையாடாதீங்க. ஆஃபீஸ்க்கு வேற லேட் ஆச்சு. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க? பாரதி, நீங்கள் தானே ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டீங்க. ஆ, ஹனிமூனா? உங்களுக்கு எப்ப எதை பத்தி பேசணும்னே தெரியாதா? நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இப்போ ஹனிமூனுக்கு தான் போயிட்டுருக்கோம் பாரதி. ஹனிமூனா? ஆதி, விளையாடுனது போதும். சும்மா இப்படி என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. தலையெல்லாம் சுத்துது. பாரதி, கார் ஓட்டிக்கிட்டு நான் எப்படி விளையாடுவேன்? ஆதி, உங்களை கொல்ல போறேன் பாருங்க. ஹனிமூன் போறோம்னா அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேணாமா? அதெல்லாம் எதுக்கு பாரதி, தேவையில்லாத வேலை. என்ன சொன்னீங்க? ஓ, உங்களோட பெரிய தொல்லையாக போச்சு. போகிற வழியில் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஆதி, நான் சீரியஸா கேக்குறேன். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? இதுக்கு மேலே யாராவது விளையாடுவாங்களா? நான் ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கார் டிக்கியில் வச்சுட்டேன். இதை நானும் என் தமிழும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். ஃப்ரெண்டோட சேர்ந்து பிளான் பண்ணீங்களா? ஓ, அதான் கிளம்புறப்போ ரெண்டு பேரும் ரகசியம் பேசிட்டு இருந்தீங்களா? ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டா இவன். அவளுக்கு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆஃபீஸில் இப்போ தானே இன்கம் டேக்ஸ் ரைட்லாம் வந்துட்டு போனாங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி விட்டுட்டு போகிறது? பாரதி, ரொம்ப யோசிக்காதீங்க. ப்ராப்பராக மெயில் போட்டு லீவ் அப்ளை பண்ணியாச்சு. உங்கள் லீவை நானும் சாங்ஷன் பண்ணியாச்சு. எனி மோர் கொஸ்டின்ஸ்? அப்போ தமிழ்? தமிழை பார்த்துக்கிறதுக்கு தான் ராணி இருக்காங்களே. இப்போ அம்மாவும் தமிழ்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. டோன்ட் வரி. அதெல்லாம் சரி. எதுக்கு இப்படி அவசரமாக போகணும்? பாரதி, நான் ஏற்கனவே சொன்னது தான். வாழ்க்கை பூரா இனிமேல் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். அதுவும் இல்லாமல் நம்ம ஹனிமூன் பிளான் பண்ணாலே யாராவது ஆட்டத்தை களைச்சி விட்டுறாங்க. அதனால தாங்க யாருக்குமே சொல்லாமல் திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹனிமூன். சரி, திடீர்னு பிளான் பண்ணீங்க, ஓகே. எங்கே போகிறோம்? அதெல்லாம் தெரியாது பாரதி. அப்படியே கார் போகிற போக்கில் போக வேண்டியதான். காரை எங்கே நிறுத்தணும்னு தோணுதோ அங்கே நிறுத்திக்க வேண்டியதா. அதில் ஒரு த்ரில்லிங் இருக்குது பாரதி. சரி, அப்போ ஒரு நல்ல சாங்கா போடுங்க. நீங்களே அப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி பேசுறது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே. நல்ல பாட்டு தானே? இதோ போடுறேன்.
Bye. ஆதி, நாம வந்துட்டோமா? வந்துட்டே இருக்கு. அம்மா, என்ன இயற்கையோட ஃபுல்லாக மர்ஜ் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஏ ஆகக்கூடாதா? அதுக்கு தானே வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் பாரதி, உங்கள் சந்தோஷத்தை டபுள் மடங்கு ஆக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட். அப்போ பிடிக்கலையா? சச்சே, என்ன பாரதி இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்களை அப்படியே ஒரு டார்ஜிலிங், ஸ்விட்சர்லாந்து இப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசை. கடைசியில் பக்கத்துலேயே எப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் கூப்பிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. பட் எனக்கு இப்படி ஒரு இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆதி, என்ன இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன் தான்ல. இப்போ உங்களுக்கு என்ன, அந்த இடத்தெல்லாம் ஒன்னொன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா போச்சு. பாரு பாரதி அப்படி பேசுறது சூப்பர் பாரதி. நீங்க ஒரு மல்டி பர்சனாலிட்டி தான் போங்க. என்ன சொன்னீங்க? இல்லை பாரதி, ஆஃபீஸில் இருக்கிறப்ப முகத்தை உருன்னு வச்சுட்டு இருக்கிற பாரதியை தான் எனக்கு தெரியும். லவ் பண்ண ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ ஒரு பாரதி, குல்ஃபி ஐஸ் சாப்பிடும்போது வேற பாரதி, இப்போ இந்த நேச்சர் அனுபவிக்கிற வேற பாரதி, இப்படி நிறைய. அதான் சொன்னேன். சும்மா அதையே சொல்லாதீங்க. அதுக்குன்னு எல்லாரும் அப்படிதான். நான் இந்த நிமிஷம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு டபுள் ட்ரிபிள் ஹாப்பி பாரதி. எனக்கு தான் ஒரு சின்ன மிஸ்ஸிங் ஃபீல். நான் இங்க இருக்கேன், நீங்க யார் நினைச்சு மிஸ்ஸிங்? ஐயோ பாரதி, நீங்கள் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. நான் என் தமிழை மிஸ் பண்ணுறேன். அவங்க மட்டும் நம்ம கூட வந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். ஆட்டம் பாட்டம்னு துருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. லைஃப்பில் என் தமிழ் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் எங்கே போனாலும் அவங்க என் கூடவே இருந்து பழகிடுச்சா. என் தமிழ் இல்லாமல் இந்த ட்ரிப்பு வந்தது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. எதையோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு பாரதி. சரி, வாங்க கார் எடுங்க. ஏன், என்னாச்சு? நீங்க வண்டி எடுங்க, நான் சொல்றேன். ஏங்க, ஏதாவது வாங்கணும்னா அப்புறமா கூட வாங்கிக்கலாமே. இல்ல, நீங்க வண்டி எடுங்க, நம்ம வீட்டுக்கு ஏங்க, போலாம். விளையாடாதீங்க. இப்போ எதுக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்றீங்க? பின்ன என்ன ஆதி, நானே ஒரு வழியா மனசை தேத்திக்கிட்டு தமிழை பாத்துக்கிறதுக்காக ராணி இருக்காங்கன்னு நினைச்சு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு நீங்க கிளம்பி வான்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன். நீங்க என்னடா அண்ணா தமிழை பத்தி பேசி எனக்கு இப்போ உடனே அவளை பார்க்கணும்னு தோணுது. நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை அப்படியே சொன்னேன். அதுக்கு இப்படியா ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்போ என்ன, உங்களுக்கு தமிழை பார்க்கணும் அவ்வளோதானே? கால் பண்ணுறேன், அதுக்காக திரும்பியெல்லாம் போக வேண்டாம். தெரியுதுல்ல, சும்மா என்னமோ இவர் பொண்ணு இவர் மட்டும்தான் மிஸ் பண்றாராம். எங்களுக்குலாம் பொண்ணு இல்லையா?